கால்நடை மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் 320 இருந்து 380 உயர்த்தப்பட உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற உள்ள கால்நடை பராமரிப்பு துறை மீதான மானிய கோரிக்கையின் போது வெளியிட வாய்ப்புள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். கால்நடை மருத்துவ படிப்பில் இளங்கலை அளவில் மொத்தம் 4 விதமான படிப்புகள் வழங்கப்படுகின்றன. அவற்றில் முதன்மையானதாக பிபிஎஸ்சி எனப்படும் கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பு இருக்கிறது. இதைத் தொடர்ந்து பிடெக் நிலையில் 3 இளங்கலை பட்டப்படிப்புகளும் வழங்கப்படுகின்றன. இதில் பிபிஎஸ்சி படிப்பில் தற்போதைய நிலவரப்படி 320 இடங்கள் இருக்கின்றன. மற்ற 3 பிரிவுகளிலும் தலா 20 இடங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் கால்நடை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு மாணவர்கள் மத்தியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான அளவில் விண்ணப்பித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஒரு 17,000 மாணவர்கள் விண்ணப்பித்த நிலையில் இந்த ஆண்டு 20,000க்கும் அதிகமான மாணவர்கள் இந்த படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த பிபிஎஸ்சி படிப்பிற்கான இந்த 320 இடங்களை இந்த ஆண்டு 380 இடங்களாக அதிகரிப்பதற்கு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் முடிவு செய்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு 60 இடங்கள் இந்த படிப்பில் மட்டும் அதிகரிக்கப்படுகின்றன. அதே போன்று இந்த பிடெக் படிப்பு நிலையில் எடுத்துக்கொண்டால் அந்த கோழி இன வளர்ப்பு என்ற ஒரு பிரிவில் மட்டும் தற்போது 20 இடங்கள் இருக்கின்றன. இந்த இடங்களை 40ஆக அதிகரிப்பதற்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரக்கூடிய ஜூலை மாதம் 11ஆம் தேதி சட்டப்பேரவையில் கால்நடைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் போது அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி இது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். இந்த கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புகளில் சேர்வதற்கான கலந்தாய்வு ஜூலை மாதம் 19, 20, 21 ஆகிய 3 தினங்களில் நடைபெறுகின்றன. இதற்கு முன்னதாகவே சட்டப்பேரவையில் இது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்பதால் இந்த ஆண்டே இந்த அதிகரிக்கக்கூடிய இடங்களுக்கும் சேர்த்து கலந்தாய்வு நடத்தப்படும் என்பது கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய தகவல்களாக இருக்கின்றன. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் சங்கரன்.